நடந்து வந்த ஒரு கொடூரமான போர் கிட்டத்தட்ட ஒரு மௌனத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஒரு ஓய்வுக்கு வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆம், இஸ்ரேலினால் காசாவில் நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல்கள் அல்லது ஒரு கொடூரமான போரானது இன்று ஒஃபிஷியலாக உத்தியோகபூர்வமாக ஒரு நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இதை அமெரிக்கா உறுதிப்படுத்தி இருக்கிறது, இஸ்ரேலும் உறுதிப்படுத்தி இருக்கிறது, இறுதியாக ஹமாஸும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆம், இந்த கிழமைகளில் இந்த நாட்களில் என்னென்ன நடந்தது என்பதையும் இந்த போர் நிறுத்தம் எப்படி சாத்தியமானது என்பதையும் இந்த பகுதியிலே விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சஜன்ராஜ். கடந்த செப்டம்பர் 21 இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து இருவரும் கூட்டாக இணைந்து காசாவிற்கான அல்லது இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த போரிற்கான ஒரு நிறுத்தம் தொடர்பான புரோகிராம் அல்லது ஒரு சமாதானத்திற்கான ஒரு முயற்சியாக இருவரும் இணைந்து ஒரு பீஸ் பிளானை சமர்ப்பித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது இந்த பீஸ் பிளானானது பொதுவெளியில் சமர்ப்பிக்கப்பட்ட வேளையில் அமெரிக்க அதிபர் நேரடியாகவே தெரிவித்திருந்தார், இஸ்ரேல் இந்த திட்டத்திற்கு ஒத்துழைத்துள்ளதாகவும் இனி இது ஹமாஸின் கையில் தான் இருக்கிறது, இந்த போரை நடத்த வேண்டுமா இல்லையா என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் டொனால்ட் ட்ரம்ப் அன்று பொதுவெளியில் தெரிவித்திருந்தார். இந்த போர் நிறுத்தம் தொடர்பான இந்த அறிக்கையானது கிட்டத்தட்ட ஒரு 20 முக்கிய அம்சங்களை கொண்ட ஒரு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்திலே 3 ஃபேஸ், அதாவது 3 கட்டங்களை கொண்டிருந்தது. அந்த ரீதியில் அதன் முதலாவது கட்டத்திற்கு தான் இன்று இஸ்ரேலும் ஹமாஸும் இணங்கி கையொப்பமிட்டிருக்கின்றன. ஸோ இப்படியான சூழ்நிலையில்தான் கடந்த அதாவது செப்டம்பர் 29ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நெட்டன்யாகு இருவரும் இணைந்து அறிவித்ததன் பின்னர் அந்த பீஸ் பிளான் ஆனது ஹமாஸுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இருந்தபோதும் ஹமாஸிடமிருந்து 2-3 நாட்களாயும் எந்தவித பதிலும் வராததால் புதன்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார், எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் ஹமாஸ் ஒரு பதிலை சொல்ல வேண்டும், இல்லை என்றால் இது இனிமேல் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்ற ரீதியிலான ஒரு எச்சரிக்கும் தொனியிலான ஒரு பதிலை குறிப்பிட்டிருந்தார் பொதுவெளியில். அந்த நிலையில்தான் வியாழக்கிழமை அன்று ஹமாஸ் ஆனது உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது, தாங்கள் இந்த சீஸ்ஃபயர் பிளானை ஆதரிப்பதாகவும் சில விடயங்களை உடனடியாக ஒத்துக்கொள்வதாகவும், அதில் பிரதானமான ஒன்றுதான் பிடித்து வைத்திருந்த பணைய கைதிகளை உடனடியாக விடுவிப்பது தொடர்பான, அனைவரையும் உடனடியாக விடுவிப்பது தொடர்பாக விடயம் தொடர்பாக அதை ஹமாஸ் உறுதியாக ஏற்றுக்கொண்டிருந்தது. இந்த ஏற்றுக்கொள்ளல் தான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் இந்த சீஸ்ஃபயரை நோக்கி மேலும் சற்று முன்னோக்கி நகர்த்துவதற்கான ஒரு உதவியாக இருந்தது. அதை தவிர ஹமாஸ் அந்த சீஸ்ஃபயர் பிளானில் காணப்படும் மேலும் பல விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்கு அல்லது ஒரு நெகோசியேஷன்ஸ் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தது. இதை அமெரிக்காவும் ஏற்றிருந்தது. அந்த நிலையில்தான் கடந்த திங்கட்கிழமை அமெரிக்காவின் பிரதிநிதிகள் எகிப்துக்கு சென்றிருந்தார்கள். அங்கேதான் இஸ்ரேல், ஹமாஸ், அமெரிக்க பிரதிநிதிகள் மற்றும் மேலும் பல வெளிநாட்டு மற்றும் அரபு நாட்டு தலைவர்கள் பங்கு பெற்றி இந்த சீஸ்ஃபயர் பிளானை எப்படி அமுல்படுத்துவது என்பது தொடர்பாகவும் கடுமையான ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருந்த நிலையில் நேற்று புதன்கிழமை இதற்கான ஒரு கிரீன் சிக்னல் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. இரு தரப்பினராலும் இதை ஏற்றுக்கொள்வதாக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருந்த வேளையில் உடனடியாகவே தெரிவித்திருந்தார், இந்த சீஸ்ஃபயர் ஆனது கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அப்படி இருக்கும்பொழுதுதான் இன்று வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக ஹமாஸும் இஸ்ரேலும் அறிவித்திருந்தன, இந்த சீஸ்ஃபயரின் முதலாவது ஃபேஸ், அதாவது முதலாவது கட்டத்திற்கு இருவரும் இணங்கியுள்ளோம் என்றும் அடுத்த 24 மணித்தியாலத்திற்குள் முழுமையான ஒரு சீஸ்ஃபயர், அதாவது இனி எந்த விதமான தாக்குதல்களும் காசாவில் நடத்தப்படாது என்ற உத்தரவாதத்திற்கு ஏற்ப ஒரு முழுமையான சீஸ்ஃபயர் ஒன்று அடுத்த 24 மணித்தியாலத்துக்குள் நடக்கப் போகின்றது. இந்த நிலையில்தான் அந்த சீஸ்ஃபயர் அமுலுக்கு வந்ததன் பின்னர் உடனடியாக அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் 400 ட்ரக்ஸ், அதாவது காசா மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 400 ட்ரக்ஸ் காசாவினுள் செல்லும் என்றும் உத்தியோகபூர்வமாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த பணைய கைதிகளை எப்பொழுது மீட்பது என்பதுதான் அடுத்த கேள்வி. ஏனென்றால் இதுதான் இந்த சீஸ்ஃபயரை முன்னோக்கி நகர்த்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அங்கே ஹமாஸினால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த இந்த பணைய கைதிகள் தொடர்பானது. அந்த நிலையில் ஹமாஸ் அந்த நிபந்தனையை உடனடியாக ஏற்றுக்கொண்டிருந்த காரணத்தினால்
பணைய கைதிகள் வரும் திங்கட்கிழமை விடுவிக்கப்படுவார்கள் என்று அமெரிக்காவும் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. ஹமாஸும் இதை என்ன சொல்றது என்டோஸ் செய்துள்ளது, அதாவது ஏற்றுக்கொண்டுள்ளது, அதை அங்கீகரித்துள்ளது அமெரிக்காவின் இந்த கருத்தை. ஸோ வரும் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை பிடித்து வைக்கப்பட்டிருப்பதில் உயிரோடு இருக்கக்கூடும் என்று நம்பக்கூடிய 20 பேரும் ஏனையவர்களின் உடல்களும் அந்த உடல்களை சமர்ப்பிப்பதில் சில காலதாமதங்கள் ஏற்படலாம் என்று கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இருந்தபோதும் இந்த உயிரோடு இருக்கும் 20 பேரும் கிட்டத்தட்ட திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் விடுவிக்கப்படுவார்கள் என்பதுதான் இப்பொழுது ஆணித்தரமாக உத்தியோகபூர்வமாக ஒரு 199% உறுதியாக்கப்பட்ட ஒரு செய்தி. ஸோ இந்த சீஸ்ஃபயர் பிளான் இன்று இருதரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் இஸ்ரேலிய மக்களும் கொண்டாடி இருந்தார்கள், காசாவில் உள்ள மக்களும் இதை கொண்டாடி இருந்தார்கள். ஏனென்றால் ஒரு மகிழ்ச்சி. இஸ்ரேலிய மக்களுக்குரிய காரணம் தனி, காசா மக்களுக்குரிய காரணம் தனி. இதை கொண்டாடுவதற்கு இஸ்ரேலிய மக்கள், குறிப்பாக அந்த பணைய கைதிகளாக பிடிப்பட்டவர்களின் தாய் தந்தையார் மற்றும் உறவினர்கள் அவர்கள் மீண்டு வரப்போகிறார்கள் என்ற சந்தோஷத்தில் மிகவும் என்ன சொல்வது ஒரு கொண்டாட்டம் ஒன்றை தான் நடத்தியிருந்தார்கள். இன்று இஸ்ரேலில் கடும் ஒரு செலிப்ரேஷன்ஸ் தான். இதை தவிர காசாவில் உள்ள மக்கள் இனி தங்களது உயிர்கள் பாதுகாக்கப்படும், தங்களது குழந்தைகளின் உயிர்கள் பாதுகாக்கப்படும் என்ற ரீதியில் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியில் காணப்பட்டார்கள், மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தார்கள். ஸோ இந்த நிலையில் தான் இப்பொழுது இருதரப்பும் இந்த சமாதானத்திற்கான ஒரு பச்சை கொடியை காட்டி அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்றார்கள், அதாவது முதலாவது கட்டத்திற்கு. இந்த நிலையில் தான் தற்பொழுது பணைய கைதிகளை விடுவித்ததன் பின்னர் இஸ்ரேலிய துருப்புக்கள், இஸ்ரேலிய படைகள் தாங்கள் இப்பொழுது நிலை கொண்ட இடத்திலிருந்து பின்வாங்க வேண்டும். இதுதான் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை. ஸோ இஸ்ரேலிய தரப்பானது 50% அளவுதான் பின்வாங்குவதற்கு ஒத்துக்கொண்டுள்ளதாகவும், ஆனால் இது அமெரிக்கா மேலும் பின்வாங்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கு. அதாவது குறிப்பாக 35% அளவுகளை இஸ்ரேல் வைத்துக்கொண்டு மிகுதியான அளவை விடுவிக்கும் அளவுக்கான முதலாவது கட்டத்திலேயே என்ற ரீதியில் தான் தற்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெறுவதாக அங்கிருந்து வரும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்த சீஸ்ஃபயர் தொடர்பாக உலக நாடுகளில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மகிழ்ச்சியற்று காணப்படும் ஒரு நபராக இருக்கக்கூடியவர் என்று பெரும்பாலும் நம்பப்படுவது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு தான். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அவருக்கு என்ன சொல்வது, இந்த போர் நிறுத்தத்தில் துளியும் ஒரு ஆர்வமும் இல்லை, விருப்பமும் இல்லை. அமெரிக்காவின் முழு நிர்பந்தத்தால் தான் அவர் இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதித்திருக்கின்றார். ஏனென்றால் கடந்த செப்டம்பர் 9 கட்டாரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தான் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த போர் நிறுத்தம் தொடர்பான முயற்சிகளில். ஏனென்றால் கட்டார் தான் முழு வீச்சில் இந்த போர் நிறுத்தத்திற்கான ஒரு முயற்சியை நடத்தி கொண்டிருந்தது. அந்த நிலையில் கட்டாரில் சென்று இஸ்ரேல் நடத்திய ஒரு தாக்குதல் முழு நாடுகளையும், குறிப்பாக அரபு நாடுகள் அனைத்தையும் ஒற்றுமையாக்கிவிட்டது. அதை தவிர கட்டார் அமெரிக்காவின் ஒரு நெருங்கிய நண்பர். இஸ்ரேலை விட அமெரிக்காவுக்கு கட்டார் தான் முக்கியம். ஏனென்றால் கட்டார் மூலம்தான் பெரும்பளவான பொருளாதார உதவிகள், பொருளாதார வளங்கள் அமெரிக்காவுக்கு கிடைக்கின்றன. ஸோ கட்டாரை இழப்பதற்கு அமெரிக்கா எந்நேரத்திலும் தயாராக இருக்காது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் கட்டாருடன் மிக நெருங்கிய ஒரு என்ன சொல்வது உறவில் இருக்கின்றார். ஸோ இந்த நிலையில் தான் இந்த இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒரு என்ன சொல்வது ஒரு டிப்ளமேட்டிக்கலி ஒரு தோல்வி என்று தான் சொல்ல வேண்டும் பெஞ்சமின் நெட்டன்யாஹுவின். ஸோ அப்படி இருந்த நிலையில் அமெரிக்காவின் கடும் அழுத்தத்தினால் தான் இப்பொழுது நெட்டன்யாஹு இந்த போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்திருக்கின்றார். குறிப்பாக இஸ்ரேலிய மக்கள் இந்த போர் நிறுத்த தொடர்பாக அவர்களது மகிழ்ச்சியை தெரிவித்த போதும் அவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன்யாஹு தொடர்பாக எந்தவித மகிழ்ச்சியோ ஒரு நம்பிக்கையோ கொண்டிருக்கவில்லை. அவர்கள் டொனால்ட் ட்ரம்பை தான் என்ன சொல்வது வரவேற்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்பால் தான் இந்த சமாதானம் நடைபெற்றது, தங்களுடைய உறவுகள் பணைய கைதிகளாக மீண்டு வரப்போகிறார்கள் என்ற சந்தோஷம், இதற்கு முழு காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்ற ரீதியில் தான் இஸ்ரேலிய மக்கள் நினைக்கிறார்கள். தற்பொழுது இன்று பரவலாக வெளியிடப்பட்ட காணொளிகள் மற்றும் நேர்காணல்களின் போது அதைத்தான் உணர முடிகின்றது. ஸோ அப்படி இருக்கும் நிலையில் வரும் வருடம் இஸ்ரேலில் தேர்தல் நடக்கப் போகிறது. இதில் பெரும்பாலும் பெஞ்சமின் நெட்டன்யாஹு தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கின்றன. இந்த நிலையில் இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் மகிழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கான இன்னொரு காரணம் அவரது அரசாங்கத்திற்குள் தற்பொழுது எழுந்திருக்கும் இந்த பூசல்கள். குறிப்பாக தற்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இஸ்ரேலில் இருப்பது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம், ஒரு சிறுபான்மை அரசாங்கம். அவருக்கு வெளியில் இருந்து ஆதரவு வழங்குவது கடும் வலதுசாரி போகக்கூடிய சில கட்சிகள். ஸோ அவர்கள் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள், ஒரு தரப்பார் தெரிவித்திருக்கின்றார்கள், பணைய கைதிகளை விடுவித்ததன் பின்னர் மீண்டும் போரை தொடங்கி ஹமாஸை முழுமையாக அழிக்க வேண்டும் என்று. இது ஒரு தரப்பினரின் கருத்து. இன்னொரு தரப்பினரின் கருத்து என்னவென்றால், ஹமாஸை இஸ்ரேல் ஒழிக்காவிட்டால் தாங்கள் அரசாங்கத்திற்கு வழங்கியிருக்கும் ஆதரவை திரும்ப பெற்று இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்போம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஓப்பனாக பப்ளிக்காக
பத்திரிகையாளரிடம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஸோ இப்பொழுது நெட்டன்யாவுக்கு போர் நிறுத்தத்திலும் விருப்பமில்லை. அரசாங்கத்திற்குள் இருக்கும் இந்த பிரச்சனை அவரால் என்ன சொல்வதென்றால் ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு மனிதனாகத்தான் இந்த காலங்களில் இருக்கின்றார் என்பது தெளிவாக உண்மை. இந்த நிலையில் சற்று முன்னர் கிடைத்த தகவலின்படி இஸ்ரேலிய கேபினெட் ஆனது இந்த போர் நிறுத்தத்திற்கான தன்னுடைய அப்ரூவலை வழங்கியிருப்பதாகவும் இனி என்னவென்றால் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் இந்த போர் நிறுத்தம் முழுமையாக அமுல்படுத்தப்படும் என்ற ரீதியான ஒரு கருத்து தான் அது. ஸோ இப்போ இஸ்ரேல் பொதுவெளியில் பப்ளிக்காக இந்த சீஸ்ஃபயரை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஸோ அடுத்ததாக இனி என்னென்ன நடக்கப் போகிறது என்றால் எதிர்வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்குக்கு செல்கிறார். குறிப்பாக இஸ்ரேலுக்கு செல்கின்றார். அங்கே பொதுமக்கள் மத்தியில் ஒரு உரையாற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்வது, தனக்கு சமாதானத்திற்கான ஒரு நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார். அது சாத்தியமாகிவிடும் போல இருக்கிறது. ஏற்கனவே பராக் ஒபாமாவிற்கு இதற்கான நோபல் பரிசு கிடைத்திருந்தது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு தனக்கு இருக்கும் செல்வாக்கையும் பயன்படுத்தி கொண்டு அந்த நோபல் பரிசை பெற்றுக்கொண்டாலும் அது ஆச்சரியத்திற்கு இல்லை. அவர் என்னவென்றாலும் பெற்றுக்கொள்ளட்டும். இன்று நடைபெற்ற சம்பவங்களில் இது முக்கியமான சம்பவம். இந்த போர் நிறுத்தமானது தற்போது அமுலுக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 67,000 பலஸ்தீன அதாவது காசா மக்களும் அதிலே பெரும்பான்மையானவர்கள் பொதுமக்கள் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலில் வைத்து கொல்லப்பட்ட 1200க்கும் அதிகமானவர்கள் மற்றும் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்களை நூற்றுக்கணக்கானவர்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் உயிரிழந்துதான் இந்த போர் நிறுத்தத்தை அடைய வேண்டி இருந்திருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன சொல்லுவது, அந்தந்த நாடுகளின் அரசாங்கங்கள் தலைவர்களின் பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. இந்த போரை பொறுத்தவரையில் தேர் ஆர் நோ வின்னர்ஸ், ஒன்லி சர்வைவர்ஸ். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.